என்னது இந்த பிளேயரை ரீடைன் பண்ண போறாங்களா? என்னது இந்த பிளேயரை ரிலீஸ் பண்ண போறாங்களா? இவருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண போறாங்களா? கடந்த சில நாட்களாக போயிட்டு இருக்க ஹாட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டன்ஷன் லிஸ்ட். இன்னும் பாத்தீங்கன்னா எந்த ஃபார்மேட்ல ரிட்டன்ஷன் நடக்க போகுதுன்ட்டு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அதான் பிசிசி அபிஷியல்ஸ் அண்ட் எல்லா டீம் ஓனர்ஸும் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் டிஸ்கஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தான் நடந்துட்டு இருக்கும் அந்த மீட்டிங். அது முடிஞ்ச உடனே நமக்கே தெரிஞ்சிடும் ரிட்டன்ஷன் லிஸ்ட் என்னன்ட்டு. நான் இன்னைக்கு சொல்றேன்னா இந்த வீடியோ நான் சில நாட்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். அதாவது என்னைக்கு மீட்டிங் நடந்துட்டு இருக்கோ அன்னைக்கு எடுக்கிறேன். அதனால தான் வந்து இன்னைக்கு தான் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்றேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் அபிஷியலா வரல. இன்னும் அபிஷியலா ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபபிளி பாத்தீங்கன்னா 5 or 6 ரிட்டன்ஷன் இந்த வாட்டி வரலான்ட்டு தான் வந்திருக்க நியூஸ் எல்லாம் பார்த்தா தெரியுது. நம்ம ரொம்பலாம் எடுத்துக்க போறது இல்ல. ஜஸ்ட் ஒரு 4 ரிட்டன்ஷன். ஒரு டீமும் 4 பிளேயர் ரிட்டைன் அண்ட் ஆர்டிஎம் கார்டு பத்தி நம்ம பேச போறது இல்ல. ஒரு டீமும் 4 பேர் ரிட்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா டீமோட ரிட்டன்ஷன் 10 டீமோட ரிட்டன்ஷன் பார்க்க போறோம். அந்த ஒரு டீமும் 4 பிளேயர் ரிட்டைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 10 டீமும் எந்தெந்த 4 பிளேயர் ரிட்டைன் பண்ணுவாங்கன்ற 10 டீமோட ரிட்டன்ஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எடுத்த உடனே மங்களகரமா மஞ்சளோட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை பத்தி பேசுறேன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். எதுக்கு? சரி, நம்ம தலைநகரம் டெல்லி. ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிளி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, 4 பிளேயர் ரிட்டைன் பண்ற மாதிரி இருந்தா டெல்லி ரிட்டைன் பண்ண போற முதல் பிளேயர் யாரா இருக்கும்னா அக்ஷர் பட்டேல். கண்டிப்பா டெல்லி மேக்ஸிமம் அக்ஷர் பட்டேல் தான் ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி 3 வருஷமா டிசிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பேட்டிங், பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் மூணு ஃபார்மேட்லயுமே ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் அக்ஷர் பட்டேல் விளங்கிட்டு வந்திருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு தூணாவே இருந்திருக்காரு அக்ஷர் பட்டேல். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் மேக்ஸிமம் அக்ஷர் பட்டேல தான் இருக்கும். சரி, அந்த செகண்ட் ரிட்டன்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இளம் சூறாவளி, ஆஸ்திரேலியன் சூறாவளி, அடுத்த ரிக்கி பாண்டிங் அப்படி எப்படின்னா சொல்லலாம். ஜெய்க் ஃப்ரேசர் மெக்கர்க் அவர் தான் செகண்ட் ரிட்டன்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா என்ன ஒரு பேட்டிங் ஆடுறாருங்க. ஃபியர்லெஸ் கிரிக்கெட். 22 வயசு தான் இந்த வயசுல இப்படி வந்து விளையாடுறாரு. அடுத்த டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியாக்கு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. மேக்ஸிமம் அவர் ரீடிங் பண்ணதான் பார்ப்பாங்க. அதனால செகண்ட் ரிட்டன்ஷன் ஜெய்க் ஃப்ரேசர் மெக்கர்க்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தேர்ட் மோஸ்ட் ப்ராபபிளி குல்தீப் யாதவ். நம்ம இந்தியன் டீமோட பிரைமரி லெக் ஸ்பின்னர்னு சொல்லலாம். லெஃப்ட் ஹேண்டர் லெக் ஸ்பின்னர் அண்ட் எக்ஸ்கியூஸ் மீ அண்ட் இவங்களுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. கடந்த ஆண்டுகளில் கேகேஆருக்காக விளையாடும் போது நல்லா போட்டாரு. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மோஸ்ட் எக்கனாமிக்கல். யாரும் விக்கெட் எடுக்கலனா கூட குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுத்து கொண்டு இருப்பாரு. ஒரு நல்ல விக்கெட் டேக்கர் அண்ட் எக்கனாமிக்கல் பவுலர். மூணாவது ரிட்டன்ஷன் மேக்ஸிமம் குல்தீப் யாதவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 4வது ரிட்டன்ஷன் யாரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இருக்கு. இஃப் ரிஷப் பண்ட் விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 4வது ரிட்டன்ஷன், ஐ மீன் 4வது இல்ல, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனே ரிஷப் பண்டா தான் இருப்பாரு. மிச்ச 3 பிளேயர்ஸ் வந்து கடைசி 3 ரிட்டன்ஷனா இருக்கணும். அப்படி ரிஷப் பண்ட் விளையாடாம போயிட்டாருன்னா, ஏன்னா நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ஆக்ஷனுக்கு வர போறாரு, டெல்லி கேபிட்டல்ஸ் விட்டு லீவ் பண்ண போறாரு, ஆர்எல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படி இப்படி நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. இஃப் ரிஷப் பண்ட் விளையாடலன்னா அந்த ஸ்பாட் யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா அந்த 4வது ஸ்பாட் அபிஷேக் போரலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரு ஒரு யங்ஸ்டர், நிஜமாலே சூப்பரா விளையாடுனாரு. இந்த சீசன் ஃபுல்லா நல்லா விளையாடுனாரு. குரூஷியல் நாக்ஸ்லாம் ஒரு சில சமயத்துல விளையாடினாரு. அபிஷேக் போரல் அந்த 4வது ரிட்டன்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்எல்ஸ் இஃப் பிசிசிஐ வந்து 2 ஃபாரின் பிளேயர் வந்து நீங்க ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி மேனேஜ்மெண்ட் அபிஷேக் போரலுக்கு பதிலா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் போன சீசன் டெல்லிக்காக செகண்ட் ஹையஸ்ட் ரன் கேட்டர் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் தான் நினைக்கிறேன். நிறைய மேட்சஸ் நல்லா விளையாடி கொடுத்தாரு. இஃப் 2 ஃபாரின் பிளேயர் பிசிசி ரிட்டைன் பண்றதுக்காக ரிட்டைன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா மேபி அபிஷேக் போரலுக்கு பதிலா இவர் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் ரிட்டைன் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அபிஷேக் போரல் தான் ரிட்டைன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரிஷப் பண்ட் ரிட்டைன் பண்ணுவாங்க. சரி, ரிஷப் பண்ட் பிளேஸ் மீன்ஸ் ரிஷப் பண்ட் விளையாண்டாருன்னா ரிஷப் பண்ட் அண்ட் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் ஜெய்க் ஃப்ரேசர் மெக்கர்க். அப்படி ரிஷப் பண்ட் விளையாடலன்னா ரிஷப் பண்ட் பிளேஸ்ல அபிஷேக் போரல் ஆர் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் டெல்லியோட ரிட்டன்ஷன் லிஸ்டா மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். சரி, அந்த 2வது டீம் யாருன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். பெங்களூரோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா த கிரேட் கிங் விராட் கோலி தான் அந்த ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன். அண்ட் செகண்ட் ரிட்டன்ஷன் லேட்டஸ்டா அந்த நியூஸஸ்லாம் நான் நிறைய அப்சர்வ் பண்ணதை வச்சு பார்த்தா இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரிட்டன்ஷன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். செகண்ட் ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிளி வில் ஜாக்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன இயர் நிஜமொழி நல்லா விளையாடுனாரு. ஒரு குஜராத் உள்ள ஒரு செஞ்சுரி பாருங்க, எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் அண்ட் ஒரு சில நல்ல நாக்ஸ்லாம் விளையாடினாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செகண்ட் ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிளி வில் ஜாக்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்ட் ரிட்டன்ஷன் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஜத் படிதார். போன சீசன் இல்ல, அதுக்கு முன்னாடியே ஒரு சீசன் இன்ஜுரினால விளையாடல. அதுக்கு முன்னாடி சீசன் நிஜமொழி நல்லா விளையாடினாரு. பிளே ஆஃப்ல செஞ்சுரி 50 பேக் டு பேக் அடிப்பாரு. அண்ட் போன சீசன் ஆர்சிபி பிளே ஆஃப் வந்ததுக்கான மெயின் ரீசன் ரஜத் படிதார் தான். கண்டினியூஸா 3-4 50s அடிப்பாரு. அண்ட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட், அபோவ் 200 ஸ்ட்ரைக் ரேட் விளையாடுறாரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியும் இருக்கு. நல்ல ஒரு டேலண்டா தெரியுறாரு. அதனால அந்த 3வது ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிளி ரஜத் படிதார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4வது கடைசி ரிட்டன்ஷன் யாரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல பும்ரா அண்ட் ஷமிக்கு அப்புறமா இருக்க தேர்ட் பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் முகமது சிராஜ் தான் பாத்தீங்கன்னா அந்த 4வது ரிட்டன்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு சில பேர்ஸ் மிஸ் பண்ணிருப்பேன். யாருன்னா மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன் நான் சொல்லாம இருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஆர்சிபி ரிலீஸ் பண்ண போறாங்கன்ட்டு நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் அதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த 4 பேர் தான் ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி, வில் ஜாக்ஸ், ரஜத் படிதார் அண்ட் சிராஜ். இவங்க 4 பேர் தான்.
சரி, அந்த மூணாவது டீம் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். எல்எஸ்ஜியோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபபிலி எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ண போற ஒரு பிளேயர் நிக்கோலஸ் பூரானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, போன சீசன்ல அந்த அளவுக்கு எந்த பிளேயர்ஸுமே எல்எஸ்ஜில இருந்து இண்டிவிஜுவலா சொல்லிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல ரன்ஸ் அடிச்சதுன்னா நிக்கோலஸ் பூரான் தான். அண்ட் நல்ல ஒரு ஃபினிஷர், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுற பிளேயர் நிக்கோலஸ் பூரான். அவர் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா பூரான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அந்த செகண்ட் ரிட்டன்ஷன் ரவி பிஷ்னாய். இந்தியன் டீம்ல குல்தீப் யாதவுக்கு அடுத்த ஒரு மெயின் லெக் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா அது ரவி பிஷ்னாய் தான். அண்ட் லக்னோக்காக நிஜமே நல்லா பண்ணிருக்காரு. ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ்ல எக்கனாமிக்கா அண்ட் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு குரூஷியலான சமயத்திலாம். மோஸ்ட் ப்ராபபிலி செகண்ட் ரிட்டன்ஷன் ரவி பிஷ்னாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மூணாவது டொமஸ்டிக் பிளேயர், இது பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். இந்த மூணாவது பிளேயர் யாரா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மயாங்க் யாதவ். ஒரு 3 மேட்ச் தான் விளையாடுற போன சீசன். பட் விளையாட 3 மேட்சஸ்மே மேன் ஆஃப் தி மேட்ச். 150+ போற எபிலிட்டி வச்சிருக்காருங்க பவுலிங்ல மயாங்க் யாதவ். செம்மையா போட்டாரு அந்த 3 மேட்ச்லயுமே. எல்எஸ்சி வின் பண்ணாங்க. அதுக்கு மெயின் ரீசன் இவரு தான். விளையாட 3 மேட்ச்ல 3மே மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வேற வாங்கினாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் தருவாங்க. ஆக்ஷன்ல விட்டா மேபி அவர் எடுக்கிறது கஷ்டமா கூட இருக்கலாம். அதனால ரிட்டைன் பண்ணி ஒரு இயர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூணாவது ரிட்டன்ஷன் மயங்க் யாதவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டெல்லி மாதிரியே 4வது ரிட்டன்ஷன்ல இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இஃப் கேஎல் ராகுல் விளையாடினார்னா லக்னோக்காக அந்த ஓனர்ஸ் அண்ட் கேஎல் ராகுல் நடுவில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால கேஎல் ராகுல் எல்எஸ்சி விட்டு வெளில போறாரு அப்படி நியூஸ்லாம் வந்துச்சு. அப்படி இல்லாம கேஎல் ராகுல் எல்எஸ்சிக்காக விளையாடினார்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாவே கேஎல் ராகுல் தான் இருப்பாரு. ஆர்எல்ஸ் கேஎல் ராகுல் எல்எஸ்சியை விட்டு வெளில ஆக்ஷனுக்கு போனாருன்னா கேஎல் ராகுலுக்கு பதிலா ஆயுஷ் பத்தோனி ஆர்எல்ஸ் குணால் பாண்டியா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேஎல் ராகுல் விளையாடினார்னா எல்எஸ்சியோட ரிட்டன்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், ரவி பிஷ்னாய், மயாங்க் யாதவ் இவங்க 4 பேரை ரிட்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இஃப் கேஎல் ராகுல் விளையாடாம போயிட்டாருன்னா கேஎல் ராகுல் பிளேஸ்ல குணால் பாண்டியா ஆர்எல்ஸ் ஆயுஷ் பத்தோனி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, 4வது டீம் பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஎஸ். அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ண போற பிளேயர் சாம் கரனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேப்டன் சிக்கர் தவன் என்னதான் பஞ்சாபோட கேப்டனா இருந்தாலும் போன சீசன் ஆல்மோஸ்ட் ஒரு 70% மேட்சஸ் கேப்டன்சி பண்ணது இவரு தான், சாம் கரன் தான். அண்ட் நல்லாவும் பண்ணாரு கேப்டன்சி வைஸ் இல்லைனாலும். பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் வைஸ் ஒரு சில மேட்சஸ் நல்லாவே 50+ அடிச்சாரு. ஒரு சில மேட்சஸ் 3 விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். ஒரு சில மேட்சஸ்ல எபிலிட்டி இருக்க பிளேயர் சாம் கரன். மேபி அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் செகண்ட் ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி ஹர்ஷ்தீப் சிங் தான். நம்ம இந்தியன் டீம்ல T20 பிரைமரி ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு. அதான் பும்ரா அண்ட் ஷமிக்கு அடுத்தது பிரைமரி ஃபாஸ்ட் பவுலரா இருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் செகண்ட் ரிட்டன்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் தேர்ட் ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் தேர்ட் ரிட்டன்ஷன்ல ரெண்டு ஃபாரின் பிளேயர் அகைன் 2 ஃபாரின் பிளேயர் வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிசி அலோ பண்ணாங்கன்னா தேர்ட் ரிட்டன்ஷன் லியாம் லிவிங்ஸ்டனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த தேர்ட் ரிட்டன்ஷன்ல டொமஸ்டிக் பிளேயர் ப்ராப் சிம்ரன் சிங் நிஜமாலே நல்லா விளையாடுறாங்க போன சீசனு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர் தான் வந்தாரு, வந்து நல்லா விளையாடி கொடுத்தாரு. அவர் ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவர் ரிட்டைன் பண்ணலன்னா சஷாங்க் சிங் ஆர்எல்ஸ் அசுதோஷ் சர்மா. பஞ்சாப் கிங்ஸ் ஒரு சில மேட்சஸ்லாம் வின் பண்ணாங்கல்ல போன சீசன். அவங்க அந்த ஒரு சில மேட்சஸ்லாம் வின் பண்ணதுக்கான காரணமே இவங்க 2 பேர் தான், சஷாங்க் சிங் அண்ட் அசுதோஷ் சர்மா. ஃபர்ஸ்ட் வந்து நிக்கோலஸ் பூரான் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். இந்த 3வது ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல அசுதோஷ் சர்மா ஆர்எல்ஸ் சஷாங்க் சிங் ஆர்எல்ஸ் பிரப் சிம்ரன் 3 டொமஸ்டிக் 3 கேப் வாங்காத பிளேஸ். இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 3 பேருமே நல்ல டேலண்ட். யார் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா ரிட்டைன் பண்றாங்க. அந்த 4வது பிளேஸ்ல ஹர்ஷல் பட்டேல் பர்பிள் கேப் ஹோல்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் நல்லா போடலாம், செகண்ட் ஆஃப் நல்லா போடாரு. அந்த ஸ்லோவர் ரன்ஸ் அண்ட் நல்லா வேரி பண்ணி போட்டாரு. அதனால பர்பிள் கேப் 2வது பர்பிள் கேப் வின் பண்ணியிருக்காரு. 4வது ரிட்டன்ஷன் ஹர்ஷ்தீப் சிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, பஞ்சாபோட 4 ரிட்டன்ஷன் யாருன்னா நிக்கோலஸ் எல்எஸ்டியா. பஞ்சாப் கிங்கோட 4 ரிட்டன்ஷன் வந்து சாம் கரன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். அதுக்கப்புறம் 3வது தான் சொன்னேன்ல அசுதோஷ், சஷாங்க் சிங், ஆர்எல்ஸ் பிரப் சிம்ரன் 3 பேர் யாராவது ஒருத்தங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4வது ரிட்டன்ஷன் ஹர்ஷல் பட்டேல். 5வது டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஜிடியோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜிடி ரிட்டைன் பண்ண போற ஃபர்ஸ்ட் பிளேயர் கேப்டன் சுப்மன் கில் தான் இருக்கும். அண்ட் செகண்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ரஷித் கான், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெக் ஸ்பின்னர் கூட சொல்ல முடியாதுங்க. அவர் ஆல்ரவுண்டர். ஆனா வெளில எல்லாரும் அவரை வந்து பவுலர்னு கூப்பிடுறாங்க. ஒரு விட்டா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு பிளேயர் ரஷித் கான். செகண்ட் ரிட்டன்ஷன் மேக்ஸிமம் ரஷித் கான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 3வது ரிட்டன்ஷன் நம்ம இந்தியன் டீமோட பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர் முகமது ஷமி. அவர் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆயிட்டு வரன்னு சொல்லிருக்காங்க. இந்த பங்களாதேஷ் சீரிஸே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஃபிட்டா இருந்தாருன்னா கண்டிப்பா முகமது ஷமியை ரிட்டைன் பண்றாங்க. அண்ட் அந்த 4வது ரிட்டன்ஷன்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இஃப் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 4வது ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு டேவிட் மில்லர் ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 2 ஃபாரின் பிளேயரை ரிட்டைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டேவிட் மில்லருக்கு பதிலா சாய் சுதர்ஷனை ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு பிளேயர், தமிழ்நாட்டு பிளேயர். பட் அப்படி நம்ம ஒரு பிளேயர்ன்றதுக்காக மட்டும் நான் சொல்ல, நிஜமான நல்ல பிளேயர், நல்ல யங் டேலண்ட் இருக்கு பிளேயர் சாய் சுதர்ஷன். குஜராத்துக்காக கடந்த 2 வருடங்கள் அந்த சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஃபைனல்ஸ்ல யாராலும் மறக்க முடியும் 96 அடிப்பாரு. கடந்த 2 வருடங்களா நிஜமாலே நல்லா பண்ணிட்டு இருக்காரு சாய் சுதர்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ. சரி, குஜராத்தோட 4 ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் ரஷித் கான். 3வது ரிட்டன்ஷன் ஷமி. 4வது ரிட்டன்ஷன் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா டேவிட் மில்லர் பண்ணுவாங்க, ஆர்எல் சாய் சுதர்ஷன். அண்ட் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி மோஸ்ட் ப்ராபபிலி நூர் அகமத் அண்ட் ராகுல் தெவாத்தியா இவங்க 2 பேர் 2 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்கன்னா இவங்க 2 பேரும் தான் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி குஜராத் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
சரி, 6வது டீம் மும்பை இந்தியன்ஸ். எம்ஐயோட ரிட்டன்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி ஹர்திக் பாண்டியாவா இருப்பாரு. அண்ட் செகண்ட் சூரியகுமார் யாதவ். அண்ட் மூணாவது ரிட்டன்ஷன் ஜஸ்பிரீத் பும்ரா. இவங்க 3 பேரையும் மேக்ஸிமம் ரிட்டன் பண்றாங்க. அண்ட் அந்த 4வது ரிட்டன்ஷன் இஃப் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுறது கம்ஃபர்டபுள் ஆகும், நான் மும்பைக்காகவே விளையாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா ரோஹித் சர்மாவை ரிட்டன் பண்றாங்க. ஆர்எல்ஸ் ரோஹித் சர்மா மும்பை விட்டு அவரே விலகி போய் நான் ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவரு மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளில போனாருன்னா இன் பிளேஸ் ஆஃப் ரோஹித் சர்மா இஷான் கிஷன் ஆர்எல்ஸ் திலக் வர்மா இவங்க 2 பேர்ல யாரையாவது ரிட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மும்பையோட ரிட்டன்ஷன் 4 ரிட்டன்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ரா அண்ட் ரோஹித் சர்மா விளையாடினார்னா அவர் ரிட்டன் பண்றாங்க. இஃப் ரோஹித் சர்மா விளையாடினார்னா ரோஹித் சர்மா பிளேஸ்ல இஷான் கிஷன் திலக் வர்மா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, 7வது டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ரிட்டன் பண்ண போற பிளேயர் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் செகண்ட் ரிட்டன் பண்ண போற பிளேயர் மோஸ்ட் ப்ராபபிலி பத்ரனாவா இருக்கும். அண்ட் 3வது ஜடேஜா. சரி, 4வது எல்லாரும் ஆவலுடன் காத்துட்டு இருக்க அந்த ஒரு பிளேயர் இஃப் தோனி விளையாடுறாருன்னு டிசைன் பார்த்தா சொன்னாங்க 5 இல்லைன்னா 6 ரிட்டன்ஷன்லாம் இருக்க மாதிரி இருந்தா தோனி விளையாடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இஃப் தோனி விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 4வது ரிட்டன்ஷன் கண்டிப்பா தோனி தான் இருப்பாரு. இஃப் தோனி விளையாடலன்னா அந்த 4வது ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி மேபி சிவம் டுபே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தீபக் சஹர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டேலாம் ஓகே, பட் சிவம் டுபே தான் ரிட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தோனி விளையாடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரிட்டன்ஷன் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், பத்திரனா, ஜடேஜா. இஃப் தோனி நாட் பிளேஸ்னா தோனி பிளேஸ்ல டுபே வருவாரு அண்ட் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி தேஷ்பாண்டே அண்ட் செரியை மேபி பிக் பண்ற மாதிரி இருக்கலாம். சரி, அந்த 8வது டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கேகேஆரோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிலி சுனில் நரேன் அண்ட் செகண்ட் ஆண்ட்ரே ரசல், தேர்ட் ரிங்கு சிங். இவங்க 3 பேரோட எபிலிட்டி அண்ட் இவங்களை எதுக்காக ரிட்டன் பண்றாங்க அப்படின்ட்டு நான் சொல்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். அண்ட் 4வது ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி நடக்கும். இஃப் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணக்கூடாது, ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ரிட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன் பிளேஸ் ஆஃப் ஆண்ட்ரே ரசல் மேபி ஒரு வருண் சக்கரவர்த்தியை ரிட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் அண்ட் ரிங்கு சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க 4 பேரை ரிட்டன் பண்ணுவாங்க. இஃப் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இன் பிளேஸ் ஆஃப் ஆண்ட்ரே ரசல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் இவர் யாரு ரிங்கு சிங் அண்ட் கடைசியா ஸ்ரேயாஸ் ஐயர் ரிட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, 9th டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எஸ்ஆர்ஹெச்சோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ரிட்டன் பண்ண போற ஃபர்ஸ்ட் பிளேயர் மேக்ஸிமம் டிராவிஸ் ஹெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பட்டிருக்கோம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் அண்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் அண்ட் போன ஐபிஎல்லையும் பார்த்தோம் அவரோட எபிலிட்டி என்னன்ட்டு. அண்ட் செகண்ட் பிளேயர் அபிஷேக் சர்மா, யங் டேலண்ட், ஜிம்பாப்வே சீரீஸ்ல நல்லா விளையாண்டாரு, செஞ்சுரிலாம் அடிச்சாரு. செகண்ட் ரிட்டன்ஷன் அபிஷேக் சர்மாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 3வது ரிட்டன்ஷன் நம்ம ஊர் நட்ராஜன், நம்ம சேலம் எக்ஸ்பிரஸ் நட்ராஜன் யாக்கர் கிங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 4வது ரிட்டன்ஷன் இஃப் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 4வது ரிட்டன்ஷன் மேபி ஹென்ரிச் கிளாசன் ஆர்எல்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸ். மேக்ஸிமம் பேட் கமின்ஸை ரிட்டன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பிரைஸ் டேக் 20 கோடிக்கு ரிட்டன் பண்ணா அந்த பர்ஸ்ல மேபி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மேபி 4வது ரிட்டன்ஷன் இஃப் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணலான்ட்டாங்கன்னா ஹென்ரிச் கிளாசனை பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ரிட்டன் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இன் பிளேஸ் ஆஃப் ஹென்ரிச் கிளாசன் என்கே ரெட்டி, நிதிஷ் ரெட்டியை ரிட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ரிட்டன்ஷன் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நட்ராஜன் அண்ட் ஹென்ரிச் கிளாசனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இஃப் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் ரிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நட்ராஜன் அண்ட் நிதிஷ் ரெட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அந்த கடைசி டீம் 10வது டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்ஆரோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் கேப்டன் சஞ்சு சாம்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனா இருப்பாரு. அண்ட் செகண்ட் ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், ஜாஸ் தி பாஸ். கடந்த ஒரு 3 வருஷம் இல்ல அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு, பட் கடந்த ஒரு 3 வருஷமா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா நல்லா பண்ணியிருக்காரு ஆர்ஆர்காக. அண்ட் இந்த 3வது ரிட்டன்ஷன் இந்த வருஷம் இந்த இதுக்காக மட்டும் சொல்லல, காலகாலமா அவர் வந்து ஒண்ணுமே பெர்ஃபார்மே பண்ணாது அப்பெல்லாம் அவர் ரிட்டன் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரிட்டன் பண்ணாம இருப்பாங்க. அதான் ரியான் பராக் இந்த 3வது ரிட்டன்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 4வது ரிட்டன்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி ஒன் ஆஃப் யங் டேலண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வாலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 4வது ரிட்டன்ஷன் இன்னும் ஒரு சில பிளேஸ்ல இருக்காங்க. இஃப் சஞ்சு சாம்சன் ஒருவேளை சஞ்சு சாம்சனை ரிட்டன் பண்ணாம போயிட்டாங்கன்னா சஞ்சு சாம்சன் பிளேஸ்ல ஒரு சஹல் ஆர்எல்ஸ் அஸ்வின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. அப்படி இல்லைன்னா அவங்க ஆர்டிஎம் கார்டு ஆர்எல்ஸ் ஆக்ஷன்லயும் மேக்ஸிமம் பிக் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் 2 ஃபாரின் பிளேயர் ரிட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி பட்லர் அண்ட் போல்ட் இவங்க 2 பேரையுமே கூட ரிட்டன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 10 டீம்ல கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்சு ரிட்டன்ஷன் இருக்கிற டீம்னா அது ஒரு ராஜஸ்தான் சொல்லலாம். அதை நான் கடைசியா சொல்லிட்டேன். ஏன்னா இவங்க டீம் பாருங்களேன், ஒரு சாம்சன், பட்லரு, சஹலு, அஸ்வின், போல்ட்டு, ஹெட்மயரு, ரோமன் பவலு, ஜெய்ஸ்வால், ரியான் பராக்
அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, இன்னும் சொல்லிட்டே போகலாம். த்ரூ ஜுரேலுக்குள்ள ஆர்ஆர் தான் நினைக்கிறேன். நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. 4 பேர் மட்டும் ரிடீம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை மாட்ட போற டீம் அது ஆர்ஆர் தான். சரி, 10 டீமோட மோஸ்ட் பாசிபிள் அண்ட் ப்ராபபிள் ரெடென்ஷன் லிஸ்ட்டை பார்த்தாச்சு. இந்த ரெடென்ஷன் லிஸ்ட் நான் வந்து எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சர்ச் பண்ணேன். ப்ளஸ் நானே உட்காந்து கேல்குலேஷன், இவங்களை ரிடீம் பண்ண நல்லா இருக்குமா, இவங்களை ரிடீம் பண்ணுமா, அண்ட் அவங்களோட ஸ்டாட்ஸ், பாஸ்ட் சீசன் ஸ்டாட்ஸ், அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அந்த டீம் ரிடீம் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ஒரு ரிடென்ஷன் லிஸ்ட்டே நான் எடுத்திருக்கேன். இஃப் நான் ஏதாவது ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ் பண்ணி அண்ட் ஏதாவது ஒரு சில தப்பா சொல்லியிருந்தேன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, ஒருவேளை 4 பிளேயர் தான் ரிடீம் பண்ணணும். ஒரு ஃபார்மேட் வந்து 4+ ஆர்டிஎம் கார்டு விட்டுலாம், ஓகேவா? 4+ அப்படி ஆர்டிஎம் கார்டு இருக்கட்டும். 4 பிளேயரை வந்து ரிடீம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்களா இருந்தீங்கன்னா அந்த 10 டீம்ல எந்தெந்த 4 பிளேயர் ரிடீம் பண்ணுவீங்க? அண்ட் ஓகே guys, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். லவ் யூ ஆல். பை guys.